ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்து திருப்பத்தூர் மற்றும் தேனி மாவட்டத்தின் அங்கன்வாடி பணியாளர்களின் கருத்து மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து தருமபுரி மாவட்ட மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் சாந்தி அவர்களின் உரை உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் ரூபாய் 11,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். வில்வித்தை போட்டிகளுக்கான கடந்த ஆண்டின் சிறந்த வீரருக்கான விருது இந்தியாவின் அதிதி கோபிசந்த் சுவாமிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருதினை பெறும் அதிதிக்கு மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முன்னாள் மக்களவைத் தலைவர் MA ஐயங்காரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் பயனாளிகளின் கருத்துக்கள். கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் என அனைவரின் நலனிலும் அதீத அக்கறை எடுத்து ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் அங்கன்வாடி பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையின் போது மிகவும் சிறப்பான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் எதிர்பாராமல் நடைபெறும் உடல்நல குறைபாட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வழங்கி வருகிறது மத்திய அரசு. சுகாதார கட்டமைப்பில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி அனைவருக்கும் சமமான மருத்துவ சேவை வழங்கிட இத்திட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு அட்டைகள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு அங்கன்வாடி பணியாளர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. எங்களிடம் குழந்தைங்க பிறந்ததிலிருந்து 6 வயசு வரைக்கும் பயனாளிகளை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதையும் அவங்களுக்கு மக்களிடையிலே நாங்கள் சேர்த்திட்டு எடை எடுக்கிறது, ஹைட் எடுக்கிறது, இணை உணவு வழங்குவது எல்லாமே கவனித்து கொண்டு வருகிறோம். கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் 2 முறை மீட்டிங் வைத்து அவங்களுக்கு நல்லபடியாக ஹெல்த் கேர் கொடுத்து எல்லாமே பாதுகாத்து வருகிறோம். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு அறிவிச்சிருக்கிற ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்குவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக அளிக்கிறது. இதனால் வரை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த அட்டை வழங்குறதால அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மத்திய அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டம் 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள அட்டை வழங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 0 to 6 வயசுள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவைன்றது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சலுகைலாம் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். எங்களுக்கு அந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நன்றி எங்களுக்கு வழங்கியதற்கு. அங்கன்வாடி பணியாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டைகளை வழங்கியுள்ளது. அவர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது தேனி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் பயனாளிகளின் கருத்துக்கள். நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலையை உருவாக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு அங்கன்வாடி மையங்கள் மூலம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக 2 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் சத்தான உணவு வகைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் உயரம், எடை ஆகியவை முறையாக கண்காணிக்கப்பட்டு அவர்களின் சுகாதார நிலையை மேம்படுத்திடவும் வழிவகை செய்யப்படுகிறது. இந்த உன்னத பணியில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ள மருத்துவ காப்பீடு திட்டம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளர்கள் மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு தங்கள் வரவேற்பை தெரிவித்துள்ளனர். இடைக்கால பட்ஜெட் மத்திய அரசு அறிவிச்ச அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் சத்துணவு பணியாளர்களுக்கும் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமா இதுவரைக்கும் பொதுமக்கள் எல்லாரும் பயனடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல அங்கன்வாடி பணியாளர்களையும் உதவியாளர்களையும் சேர்த்து பயனடைய வச்ச மத்திய அரசுக்கு நன்றி சொல்றோம். இதுவரைக்கும் எத்தனையோ பணியாளர்கள் மருத்துவ செலவு பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும்
எங்களுக்கு வந்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாங்க வரவேற்கிறோம். இப்ப மத்திய அரசாங்கம் அறிவிச்ச ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம் அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர்களுக்கு எல்லாரும் வரவேற்கிறோம். மத்திய அரசாங்கம் அறிவிச்ச இந்த திட்டம் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குது. அதை நாங்க அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் சார்பாக வரவேற்கிறோம். பதிவேடுகளையும் பாக்குறோம், செல்லு மொபைல்லையும் நிறைய வேலை, அதை பாக்குறதுனால கண்ணுக்கு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த திட்டம் கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் சாந்தி கூறியதாவது: பெண்கள் இறப்பிற்கு இரண்டாவது காரணமாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர் என்பது ஒரு வகையான வைரஸ் கிருமியினால் ஏற்படுகிறது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்பது அதன் பெயராகும். இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது தற்பொழுது தடுக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. இந்த புற்றுநோயிலிருந்து நம்மளை இரு முறைகளில் பாதுகாத்து கொள்ளலாம். சர்வைக்கல் ஸ்கிரீனிங் மூலமாகவும் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கான தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது மூலமாகவும் இந்த கேன்சரிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த வேக்சினேஷன் என்பது 9 வயதிலிருந்து 14 வயது வரை இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு செலுத்திக் கொள்ளலாம். ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் என்பது 30 வயதில் இருக்கும் பெண்களுக்கு இந்த விஷுவல் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமை நமது அரசு மருத்துவமனைகளில் செய்து கொள்ளலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் வனக்கோட்டமானது சுமார் 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டது. இது மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் 30% ஆகும். இந்த வனக்கோட்டத்தில் வன விலங்குகள், பறவைகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள காப்பு காடுகளுக்கு வெளியில் உள்ள ஈர நிலங்களான ராமநாயக்கன் ஏரி, பாரூர் ஏரி, தளி ஏரி, கேஆர்பி அணை, ஆவலப்பள்ளி அணை, பனையேரி உள்ளிட்ட 25 நீர்நிலைகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் அதிகமான வன அலுவலர்கள், வன பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஒவ்வொரு நீர்நிலையிலும் கணக்கெடுக்கும் குழுவில் வன பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுடன் பறவைகள் பற்றி முன் அனுபவம் உள்ள நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான பறவை இனங்களை கண்டறிந்து பதிவு செய்தனர். இக்கணக்கெடுப்பு பணியின் போது தொலைநோக்கு கருவி, கேமரா உள்ளிட்ட கருவிகளை பயன்படுத்தி பாம்புண்ணி கழுகு, சிறிய கரும்பருந்து, சிறிய காட்டு ஆந்தை, செந்நாரை, மீன் கொத்திகள், சுடலை குயில் மற்றும் மஞ்சள் மூக்கு நாரை உள்ளிட்ட 200க்கும் அதிகமான பறவை இனங்களை அடையாளம் கண்டு உரிய படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிற்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள நீர்நிலையில் மஞ்சள் மூக்கு நாரை காணப்பட்டது. இந்த வகை பறவையானது வலசை செல்லும் பறவையாகும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை இங்கு வலசை வந்து பிப்ரவரி மாதத்தில் முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து பராமரித்து பிறகு வலசை செல்ல துவங்கும். ஏரியில் உள்ள மரங்கள், புதர் செடிகள் உள்ள இடங்களில் சீதோஷ்ண நிலை காரணமாக இப்பறவை இனங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படுவதனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிகளுக்கு பறவைகள் வலசை வந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளன என வனத்துறையினர் தெரிவித்தனர். தொடர்ந்து ஓசூர் வனக்கோட்டத்தில் பறவைகள் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை அனைவரும் இணைந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது பறவைகள் மட்டுமல்ல, இயற்கை ஆர்வலர்களின் எண்ணமும் கூட. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.